எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் எஸ்பெஷலி ப்ரெஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். என்னோட பேர் சங்கீத். என்னோட முதல் படம் இதுதான், முதல் மேடை முதல் பேச்சு எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜு சார் பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவி குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் யோகி சேதி சார் தேங்க்யூ ஸோ மச். இன்ஜென் சார் ஷூட்டில் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு படம் பண்ணோன்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நாங்கள் நிறைய சினிமா பற்றி அவங்க 2 பேர்கிட்டும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு எமோஷனை எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 5 எமோஷன்ஸை எடுத்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஸ்பார்க். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நம்ம டோட்டல் 7 சாங்ஸ் இருக்குது. அதில் என்னோடய ஃபேவரட் சாங் வந்து பார்த்திங்கன்னா மூவிக்காரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பண்ணது சரவணன், அதுக்கு அழகாக டியூன் லிரிக் எழுதுந்து மதன். ஸோ ஹாய் மதன். அந்த லிரிக்கா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண நந்து அண்ட் காஜல். ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை இன்னும் அழகாக கேப்சர் பண்ண என்னோட டிஓபி சந்தீப். தேங்க்யூ மச்சான். ஓவரால் அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு அண்ட் மூவியும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவி கம்மிங் 13 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபக் பரமேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹரி சார் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சினி ஜெயின் சார் அண்ட் யோகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங். அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடித்த எமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ தமிழில் எதனா தப்பி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதோட எங்களுக்கு முதல்ல மேடை. ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் அப்போலேருந்தே யோகி சேது சார், ஜெனிஜயன் சாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஆக்சுவலி வி ஸ்டார்டட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ அங்கே எங்களுக்கு ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ஆஸ் எ டெபியூ டைரக்டர்ஸ் இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நாங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது திலீப் அண்டர் இன்னொருத்தர் டைரக்டர் பண்ணும்போது, நாங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. ஸோ எவ்ரி இன்புட் வாஸ் வெரி வேலிட். அது வந்து அப்படியே அடுத்தடுத்த படத்துக்கு எமோஷனுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தட்ஸ் வை எல்லோரும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட கதையில் ஆக்சுவலி தீபக் சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லாஸ்ட்லேயே நான் இந்த 2 பேரை சொல்லி ஆகணும். ஸோ என்னோட எமோஷனுக்கு வந்து எனக்கு தமிழ் புதுசு. ஸோ அது எப்படி எமோட் பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திலீப் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரோட டைலாக்ஸ் வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட எமோஷன் எதனா நல்லா வந்துருச்சுன்னா அது ரொம்ப பேர் இருக்கிறாங்க. லைக் டிஓபி சந்தீப், ஹேமந்த் அண்ணா, அவரை பற்றி சொல்கிறேன். ஸோ திலீப், இவர் எல்லாரும் நல்லா வரலன்னா என்ன திட்டிங்க, நல்லா வந்தானா எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ ஒன் ஆஃப் த கீ ரோல். அது வந்து நான் சொல்லும்போது கூட அவளே எக்ஸைட்டாக ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி சார். ஐ எம் தர்ஷினி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இது மீன்ஸ் விசிபிளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ்
தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸ் கூட தான் இவ்வளோ இயர்ஸாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆயிருக்கு. பட் தமிழ் தெரியாத டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணுறது நான் எப்படி அவங்க எடுப்பாங்கன்னு ஆக்சுவலி ஐ டவுட்டட் அட் ஃபர்ஸ்ட். பட் அந்த செட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த 5 டைரக்டரும் ஒருத்தங்க கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல தில் டேக் த கண்ட்ரோல். மற்ற பீப்புள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் அ மினிட். அப்படியே என்ன ஹெல்ப்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ அந்த கோஆர்டினேஷன் தான் இந்த மூவியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லைக் த டீம். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். யார் என்ன இந்த ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க தெரியல. ஐ எம் ரியலி க்ளூலெஸ். சங்கீத், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இப்படி ஒரு ரோல், என்னோட ரோல் நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அப்படி ஒரு ரோலுக்கு எனக்கு அப்ரோச் வரல. அதுக்கு முன்னாடி வந்து பீன் ஒரு 7 years ஐ பீன் ட்ரைங் திஸ். பட் இப்படி ஒரு ரோல் வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ என்ன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால தான் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் சங்கீத் அண்ட் தேங்க்ஸ்ஃபுல் ஃபார் Santosh to accept me in this role. And I think I have done a great job. Let's see. Thank you so much, Darshini. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஸோ ஐ வில் கீப் மை ஸ்பீச் வெரி ஷார்ட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ராஜு சார், அவர் ப்ரொடியூசர், அண்ட் ஹரிவுத்ரா சார். சார் தேங்க்யூ ஸோ மச். மதுரகவி சார், அண்ட் இன்னைக்கு வில்லநாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். March 13 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ see you in theaters. ரொம்ப அப்புறம் படத்தை பற்றி ப்ளீஸ் give your reviews. We'll be, as a team, we'll be waiting for you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போபண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. And glad to share this space with all talented actors and the legends. Good to see you all. And on this special occasion, I want to thank Karthik Subbaraj sir, because he's digitally releasing the trailer, and it gives so much strength to our team. Thank you so much, sir. And I have worked in Kannada, Malayalam and Tamil industry. நான் எப்பவுமே இங்கே வந்தப்போ I always keep saying this. இங்கே நியூ டேலண்ட்ஸ்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. They encourage new talents, they nurture new talents. I keep saying this in 100 events. And what a tremendous contribution to Indian cinema. World-class music, top-notch technicians, superstars. Ellaru irkaru. Of course, when you say superstars, I am a huge fan of Rajini sir too. And I have a huge list of my favorite actors here. So in the mari or industry I am not new. AL Vijay sir nana villain in the industry introduce pannaru. Arun Vijay sir Mission Chapter 1 padathula villain act panna. And I am very very thankful and grateful to AL Vijay sir. And now it's time to thank Hemant for considering me to this role. 13th க்கு சினிமா ரிலீஸ் ஆக போகிறது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜேதா வசிஸ்ட். நான் ஐ வாண்ட் டு சே அ லிட்டில் அபவுட் மை செல்ஃப். ஸோ நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அங்கே பெங்களூரில் கன்னடா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அவர் ஏஎம்ஆர் ரமேஷ். அவர் ஹீஸ் அ ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஸோ நான் ஒரு ஃபிலிம் ஃபேமிலிಯಿಂದ வந்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் நல்லா இல்லை, ஸோ ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தே டோல்ட் மீ வெறும் தமிழ்லே மட்டும் பேசணும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் என்ன ஹேமந்த் சார் ஹீ அப்ரோச் மீ. ஸ்கிரிப்ட் வாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் ஃபார் அ லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஐ ஹட் நெவர் ஹர்ட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வென் ஐ கேம் டு திஸ் செட் நான் 5 டைரக்டர் பார்த்தேன்.
Dilip sir, Sandeep sir, Santosh sir, Hemant sir, Sangeet sir. So all five are Jagan sir. So all five of them it is an amazing kind of a friendship, the bond they had, and it shows in the film also. The beauty of work. Ipo Hemant sir explained the scene to me, then Dilip sir would work on the dialogue. So because I am from theatre, எனக்கு ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஸ்பேஸ். நான் கமலா தியேட்டரில் ஐ வாஸ் 6 years old when I came here first time. இந்த வாட்டி நான் என்ன ஐ சீன் மை செல்ஃப். இட் இஸ் அ வெரி பிக் திங். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. We are all debut artists, so we need all of your love and support. Please theaterல வந்து படம் பாருங்க. Thank you so much. Hello all, very good morning. எல்லாருக்குமே வணக்கம். Especially first I would like to say good morning to the senior artist and all the co-artists who have been worked with me. And coming to the point, out of these 5 directors, almost I think 4 directors, it's been I think 10 to 15 years of journey with these 4 directors, especially from my end. We've been working together as a friends from past I think 2012, I think so. If I'm wrong, please correct me, Hemant sir. So finally I got an opportunity to work on this great project. Even though I'm out of film industry, I was busy in my small business. My director Hemant sir called me and he gave me the small role as a guest appearance in this project. I'm very thankful to my director Hemant sir for giving me a great opportunity, and thanks for giving an opportunity in this great project. Wish you all the best to entire crew. And I would like to thanks to Mr. Harish Kumme sir. We've been working together from past 2012 as a team. Even though I am out of the film industry, so again you people drag me into the film industry and giving me a small role. And respecting to that, I would like to thanks once again to my director and all other 4 directors. Wish you all the best. God bless you. And special thanks to print media, press, and especially senior artists. Vanakkam sir. Thanks. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். சிவ குமார் சார், glad to have you here sir. Thank you so much. Suresh Chandra sir, thank you so much. Sir, first of all I would like to thank our producer Raju sir for giving this opportunity. Sir, Yogesh sir, thank you so much sir. Chinijan sir, glad to have you here sir. Thank you so much. So ராஜையப்பா ப்ரோ, என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நடிக்கிறது வந்து எனக்கு அது வந்து ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதே மாதிரி கொடுத்த கேரக்டரை வந்து கரெக்டாக அது விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து க்ளீனாக ஒரு சொன்ன சில விஷயத்த கரெக்டாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிங் விஷயத்தில் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் அ டேரக்டராக. அதுக்கப்புறமா அக்ஷிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரியங்கா அவங்க வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின். ஸோ அவங்க இங்கே வரல. ஸோ அவங்களும் ஆக்சுவலி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நமக்கு டைம் இல்லை, ஸோ அதான் தான் ஃபஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி. அதே மாதிரி சரத் ரவி ப்ரோ ஷூட்டில் வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபன்னாக எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி சீனாக பார்த்தாக்கா பயங்கர எமோஷனலான சீக்வன்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு இவரது. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அதே மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா பாஸ், தேங்க்யூ பாஸ். எடிட்டர் ஹரீஷ். ஸோ ரொம்ப வருஷமாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க பாஸ். தேங்க்யூ. டிஓபி கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவங்க வழக்க போல் அவங்க வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தை பற்றி என்னென்னா
கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணோம். ஸோ மார்ச் 13 கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் யோகி சேது சார், சின்ன ஜெயின் சார், அதுக்கப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட், இந்த படத்தோட க்ரூ எல்லாருக்கும் வந்து முதல்ல வணக்கம். அப்புறம் நன்றி, பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த உத்ரா சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து எல்லோரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி அதனால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம வபுல்ஸாக வந்து இங்கே கன்வே இருக்குது. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே வந்து சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் அக்ஷிதா புப்பையா. ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லவ் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள். உங்களோட வார்ம் சப்போர்ட் அண்ட் நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி I like to be more in Tamil cinemas. எதுக்குன்னா I got introduced in Tamil doing serials as a heroine. ஆனால் இப்போ this is my debut, so Vowels is very close to my heart. ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில், ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு, நம்ம டைரக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணுச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார் அண்ட் ஆல் த பெஸ்ட். உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும் இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப்ட் பண்ணதுக்கு. அண்ட் மார்ச் 13th வவல்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். எப்படி நீங்கள் எல்லா பெரிய பெரிய படக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன படக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் யூ கைஸ். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வந்திருக்கும் ப்ரெஸ் மற்றும் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டு அவர் சீஃப் கெஸ்ட், எங்களோட ஆர் லெஜண்ட் சினி ஜெயின் சார், அண்ட் to all our cast and crew, thank you all for coming here today. Sandoshma irukku to have come for the Vowels audio launch. It's been a while na or audio launch ku vandu avanga sonna mari na Suresh Chandra sir oda assistant avangaloda office la na nariya varsham work பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா that's how important it is to me. Vowels பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 டைரக்டர்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 டைரக்டர்ஸ். அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. I don't think they have any assistant directors. ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் சர்க்கிள். அது நிஜமாலே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். வேறு கம்மியாகுதுன்ட்டாங்க. என்னோட படத்தில் லெஜெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ நிறைய தேங்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பட் ஆனால் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ யூகி சேது சார் பற்றி நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் வித் வாட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் ஹியூமர் சென்ஸ். ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நகைச்சுவை ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் யோகி சேது சார். ஸோ ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணாமே சிந்திக்க வச்சிருவாரு. ரொம்ப போதனை இருக்காது, ரொம்ப ப்ரீச்சிங் இருக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வச்சிருவாரு. அப்புறமா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுகிறவங்க, ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறவங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறவங்க மேலே அட்டென்ஷன் போகும். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவர் வேற ஒரு மேஜிக் பண்ணி இவர் மேலே அந்த அட்டென்ஷனை வர வச்சிருவாரு. ஓகே, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பிளஸ்ஸிங். நேச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்னி ஜெயின் சார்,
நம்ம எல்லாரோட மெமரிஸ்லேயும் கலந்துருக்காரு. ஸோ என்ன மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் வந்து இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து காதலர் தினம் இது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. முதல் அடி எடுத்து வைக்கிற படைப்பாளிகள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேருக்கு இடையில நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா, பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோட திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசல. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஜெனி ஜெயின் சார், யுகி சேது சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அபிமன்யு சார் அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சார்பேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வர போகிறது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க, பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் ரதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர் ட்ரெய்லர்லையும் பெரிய ரிவிலேஷன் இல்லை. எந்தாவது இருக்கட்டும், சித்துவார்த்தை இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரே. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு திலீப் அண்ட் டு தி என்டையர் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லோரும் வாங்க, 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு திலீப் ப்ரோ, நன்றி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவரா இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ என்னோட எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட இருந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினார். ஸோ அந்த கால் வந்து இன்றைக்கி என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போது அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது, அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக, உனக்கு என்ன வந்து இது பண்ணுறா, இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். யூகி சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி, அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்கெலாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்கெலாம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணதான் சினி ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான்
டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ரஜினி சார் கூட நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக, நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னே தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் நம்ப முடியல, இது கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளுக்கு இது நம்ம இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தாதான் தெரியும், மார்ச் 13 வந்தா தெரியும். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களே காதல் பத்தி. காதல் பத்தி இதுலயும் புலம்பிதான் இருப்பேன், எப்பவுமே புலம்பிதான் இருக்கிறேன், இதுலயும் புலம்பிதான் இருப்பேன், இதுலயும் புலம்பிதான் இருப்பீங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே ட்ரைலர் பாக்குறப்ப. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல நீங்க யாரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரை தேங்க் பண்ணிட்டீங்க, பட் இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா? டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்களும் நல்லா 5 கதை ஓவல்ஸ் வந்து 5 பேர் டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அது வந்து இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணான். உத்ரா ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு தான் பெரிய நன்றி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 5 பேரும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து புரியுது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. ஸோ அதனால் வந்து ரொம்ப செட்டில் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப பண்பாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். திலீப் ப்ரோ கூடலாம் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஹேமந்த் ப்ரோ, சங்கீத் ப்ரோ, ஜெகன் ப்ரோ, அண்ட் அருள் ப்ரோ, அப்புறம் நிறைய சந்தோஷ் ப்ரோ. ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவலில் அப்படியே கிராஃப் ஏறினே போயிட்டுருக்கோம், பயங்கரம். அண்ட் நன்றி. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு பதட்டம் ஆகுது, நோக்கியா 1100 மாதிரி வைப்ரேட் ஆகுது. அதுதான் இந்த மாதிரி பார்க்க முடியலன்றதா ஆச்சரியமா இருக்கு. எப்படி வேற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் புரியுது, இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களை அந்த ஒரு எமோஷன்ஸ்ல தள்ளி உங்களுக்கு பழகிட்டு இருக்கோம், பல ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு எப்படி இல்லை புதுசுல. இல்ல சார், அது ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு தருணமா தான் நான் சொல்றேன். எஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.